தமிழக அமைச்சரவை 6வது முறையாக மாற்றி அமைக்கப்பட்டது. செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோர் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டனர். இவர்கள் வசம் இருந்த துறைகள் அமைச்சர்கள் சிவசங்கர், ராஜகண்ணப்பன், முத்துசாமிக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டன. அமைச்சரவையில் கூடுதலாக மனோ தங்கராஜ் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். இந்த நிலையில் மனோ தங்கராஜ் அமைச்சராக பொறுப்பேற்கும் நிகழ்வு நேற்று மாலை ஆளுநர் மாளிகையில் நடைபெற்றது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் மனோ தங்கராஜுக்கு ஆளுநர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். பின்னர் முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்களுடன் ஆளுநர் குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆளுநர் மாளிகை வெளியிட்ட செய்திக்குறிப்பில் மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை பால்வளத்துறையை கவனித்து வந்த ராஜகண்ணப்பன் வனம், காகித துறைகள் மட்டுமே கவனிப்பார். தமிழக அரசியலில் இருந்து திமுக அரசு அகற்றப்படுவதற்கான தொடக்க புள்ளியாகவே அமைச்சர்களின் பதவி நீக்கத்தை பார்ப்பதாக பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், இந்திய அரசியல் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரே நாளில் 2 அமைச்சர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தில் அரங்கேறி இருப்பதாக தெரிவித்துள்ளார். ஊழலின் மொத்த உருவமான செந்தில் பாலாஜி மற்றும் பெண்களை இழிவுபடுத்திய பொன்முடியை வேறு வழியின்றி அமைச்சர் பதவியிலிருந்து திமுக அரசு நீக்கம் செய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். திமுக எனும் கட்சியின் வரலாற்றை புரட்டி பார்த்தால் அதில் ஊழலும் தரம் தாழ்ந்த செயல்பாடுகளும் தான் நிரப்பி உள்ளதாக கூறியுள்ள அவர், தமிழக மக்களின் எதிர்ப்பு குரலால் திமுகவின் அடித்தளமே ஆட்டம் கண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருப்பவர் ஐ. பெரியசாமி. இவர் 2006ஆம் ஆண்டு முதல் 2010ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் அமைச்சராக இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 2 கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக புகார் எழுந்தது. லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் ஐ. பெரியசாமி, அவரது மனைவி சுசிலா, மகன்கள் செந்தில்குமார், பிரபு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த திண்டுக்கல் நீதிமன்றம் ஐ. பெரியசாமி மற்றும் அவரது குடும்பத்தினரை விடுவித்து உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து சென்னை ஹைகோர்ட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சார்பில் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை நேற்று நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார். அப்போது அவர் சொத்து குவித்த வழக்கில் அமைச்சர் ஐ. பெரியசாமியை விடுவித்த உத்தரவை ரத்து செய்து உத்தரவிட்டார். வழக்கை மறு விசாரணை செய்யும்படி திண்டுக்கல் நீதிமன்றத்திற்கு உத்தரவிட்டார். விசாரணையை 6 மாதங்களில் முடிக்கவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சட்டசபையில் விவாத நேரத்தின் போது பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் பேசும்போது, தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருகிறது. குற்றச்செயல்கள் அதிகரிப்பால் அமைதி பூங்காவாக உள்ள தமிழகத்தில் சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது. பல வரலாற்று காரணங்களால் வட மாநிலங்கள் வளர்ச்சியில் பின்தங்கியுள்ளன. தமிழகத்தில் நான் வளர்ந்த மாநிலத்தோடு ஒப்பிடுகிறேன். நீங்கள் ஏன் வட மாநிலத்துடன் ஒப்பிடுகிறீர்கள்? கோவை, திருப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். தேச விரோத செயல்கள் நடைபெறாமல் இருக்க வேண்டும். மதவாத செயல்கள் தமிழகத்தில் நடைபெறுவதை தடுக்க வேண்டும் என வானதி சீனிவாசன் பேசினார். இதுகுறித்து துரைமுருகன் பேசும்போது, அனைத்து இடங்களிலும் நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள். எந்த ஆட்சியாக இருந்தாலும் தவறுகள் இருக்கும். எல்லா இடத்திலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை உள்ளது என கூறினார். செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவி வேண்டுமா, ஜாமீன் வேண்டுமா என்பதை 28ஆம் தேதிக்குள் முடிவெடுத்து தெரிவிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளனர். தனக்கு ஜாமீன் தான் முக்கியம் என்று கருதிய செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியில் இருந்து ராஜினாமா செய்தார். இந்த நிலையில் அவரது ஜாமீனை ரத்து செய்ய கோரிய மனுக்கள் மீதான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. நீதிபதிகள் அகஸ்டின் ஜார்ஜ், அபய் ஓகா ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரித்தது. அப்போது அமலாக்கத்துறை தரப்பில் அடுத்த தேர்தலில் வெற்றி பெற்றால் கூட செந்தில் பாலாஜி அமைச்சராக கூடாது, டெல்லி முதலமைச்சர் தலைமை செயலகம் செல்லக்கூடாது என உத்தரவிட்டதைப் போல செந்தில் பாலாஜிக்கும் உத்தரவிட வேண்டும். விசாரணை முடியும் வரை மீண்டும் செந்தில் பாலாஜி அமைச்சராக பொறுப்பு ஏற்கக்கூடாது என்று வாதிட்டனர். இதற்கு மீண்டும் அமைச்சராக முடியாது என சுப்ரீம் கோர்ட் கூற அதிகாரம் இல்லை என செந்தில் பாலாஜி தரப்பு வாதிட்டது. பின்னர் நீதிபதிகள் மீண்டும் அவர் அமைச்சராக பொறுப்பேற்றால் ஜாமீனை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்யலாம் என தெரிவித்தனர். இதையடுத்து செந்தில் பாலாஜி ஜாமீனை ரத்து செய்ய கோரும் மனுக்களை முடித்து வைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தெலுங்கானா மாநிலத்தை சேர்ந்த பிரபல IAS அதிகாரி ஸ்மிதா சப்ரவால் இளைஞர் முன்னேற்றம், சுற்றுலா மற்றும் கலாச்சாரத்துறை சிறப்பு தலைமை செயலாளராக பதவி வகித்தார். இவர் சமீபத்தில் ஹைதராபாத் மத்திய பல்கலைக்கழகம் அருகே நிலம் கையகப்படுத்துவதற்காக மரங்களை வெட்டிய விவகாரம் தொடர்பான படத்தை ஜிப்லி படமாக மாற்றி தன் சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். இது அரசின் செயல்பாட்டை கேலி செய்யும் வகையில் இருப்பதாக ஆளும் காங்கிரஸ் கட்சியினர் புகார் கூறினர். அவரை போலீசார் விசாரணைக்கும் அழைத்தனர். விசாரணைக்கு சென்ற ஸ்மிதா வாக்குமூலமும் அளித்து வந்தார். என் பதிவை 2000 பேர் மறுபகிர்வு செய்துள்ளனர். அவர்கள் அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? நான் மட்டும் குறிவைத்து தாக்கப்படுகிறேனா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை இந்த நடவடிக்கை கேள்விக்குள்ளாக்குகிறது என்று கூறியிருந்தார். இந்நிலையில் அவரை இடமாறுதல் செய்து மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மாநில நிதி ஆணையத்திற்கு அவர் மாறுதல் செய்யப்பட்டுள்ளார். பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்கும் நபர்களுக்கு பத்ம விருதுகளை மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது. அதில் நடிகர் அஜித்குமாருக்கும் பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மத்திய அரசின் உயரிய விருதுகளில் ஒன்றான பத்மபூஷன் விருதை அஜித்குமாருக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கினார். அஜித் நடிப்பில் அண்மையில் வெளியான குட் பேட் அக்லி திரைப்படம் 200 கோடிக்கு மேல் வசூல் செய்து சாதனை படைத்தது குறிப்பிடத்தக்கது.
இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.